வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிஆர்பிஎஃப் சேர்க்கைக்கான கணினி தேர்வை தமிழிலும் நடத்த வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி தகவல். தமிழ்நாட்டிற்கு பல நல்ல திட்டங்களை செய்வதாக கூறும் பிரதமர் மோடி ஜிஎஸ்டி மற்றும் சுங்க கட்டணத்தை நீக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். மும்பை தாராவியில் புதுப்பிக்கப்பட்ட பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் சதுக்கம். சதுக்கத்தை திறந்து வைத்தார் தாராவி எம்எல்ஏ வர்ஷா கெய்க்வாட். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள 5 பேரின் புகைப்படங்கள் வெளியீடு. தகவல் அளிப்போருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அறிவிப்பு. 7வது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் ஜூன் 12ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் மற்றும் டிஎன்பிஎல் நிர்வாகம் அறிவிப்பு. ஐபிஎல் தொடரின் 13வது லீக் போட்டியில் கொல்கத்தா அணி த்ரில் வெற்றி. குஜராத்தை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். மத்திய ரிசர்வ் காவல் படையில் சேர்க்கைக்கான தேர்வை தமிழிலும் நடத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சிஆர்பிஎஃப் எனப்படும் மத்திய ரிசர்வ் காவல் படையில் சேர்க்கைக்கான கணினி தேர்வு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மொத்தமுள்ள 9212 காலி பணியிடங்களில் 579 பணியிடங்கள் தமிழ்நாட்டில் நிரப்பப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இத்தேர்வை தாய்மொழியில் எழுத முடியாத நிலை வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக தலையிட்டு மாநில மொழிகளிலும் தேர்வை நடத்துவதற்கு ஏதுவாக அறிவிக்கையில் மாற்றங்களை செய்ய அதிகாரிகளை அறிவுறுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் கொடுக்கும் மனுக்களை காகிதமாக பார்க்காமல் உரிய தீர்வு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். முதலமைச்சர் அவர்கள் அவர் வந்த தேர்தலுக்கு முன்பு மக்களிடமிருந்து பெறப்பட்ட கிட்டத்தட்ட 2 லட்சம் மனுக்களுக்கு வந்த ஆட்சிக்கு 100 நாள் அதுக்கு தீர்வு கொடுத்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அரசு அதிகாரிகிட்ட எங்ககிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், மக்கள் மனுன்னு கொடுத்தாங்கன்னா அது வெறும் காகிதமா மட்டும் பார்க்காது, ஏதோ எழுத்து இருக்கேன்னு பார்க்காதீங்க, அது அவர்களுக்கான தலையெழுத்து, அவர்களுக்கான வாழ்க்கை அதில் அடங்கி இருக்கின்றது. அதை படித்து பார்த்து அதை நம்மளால் எதை செய்ய முடியுமோ அதை உடனடியாக செய்வதற்கு தான் இந்த பொறுப்பு நமக்கு என்று சொல்லியிருக்கிறார். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். 15ஆம் தேதி 76 காங்கிரஸ் மாவட்டங்களிலேயும் ரயில் மறியல் போராட்டம் வைத்திருக்கிறோம். மிகப்பெரிய போராட்டம், தமிழ்நாடு முழுவதும் அது நடைபெறும். அதன் பிறகு 20ஆம் தேதி வாக்கில் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்னால் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். அதிமுக பாஜக இடையே எந்தவித முரண்பாடும் இல்லை என்றும் நேர சூழல் காரணமாக பிரதமர் இபிஎஸ் சந்திப்பு நடைபெறவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். எந்த முரண்பாடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலோ பாரதிய ஜனதா கட்சியும் இல்லை. காலத்திற்கேற்ப நேரத்திற்கேற்ப பாரத பிரதமர் எப்போது எங்கே சந்திக்க வேண்டும் என்பது அவர் சந்திப்பார். தனியார் ஆன்லைன் கால் டாக்ஸி சேவைகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தனியார் ஆன்லைன் கால் டாக்ஸி சேவைகளை தடை செய்யக்கோரி நாம் தமிழர் தொழிற்சங்க பேரவை சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான் ஆட்டோவிற்கான கட்டணத்தை அரசு சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மேலும் தமிழ்நாட்டிற்கு பல நல்ல திட்டங்களை செய்வதாக கூறும் பிரதமர் மோடி ஜிஎஸ்டி மற்றும் சுங்க கட்டணத்தை நீக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். ஜிஎஸ்டியை நீக்க சொல்லு தம்பி, வாழ முடியல, எங்களால் வரி கட்டி வாழ முடியல, வீடெல்லாம் கட்ட முடியாது ராஜா. கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சாந்துக்கு வரி, சுண்ணாம்புக்கு வரி. என்னப்பா வீடு கட்டுறேன் நீப்பா? கட்டிக்கிட்டு தான் இருக்கேன் வரி, அப்படி தான் சொல்ல முடியும். வீடெல்லாம் கட்ட முடியாது. ஏதோ ஒன்று விண்ணூர்தி நிலையம் திறக்கிறது, வந்தே பாரத்து, எத்தனை காலமாக பாரத் வந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே கோவைக்கும் சென்னைக்கும் தொடர் வண்டி பயணம் இருக்குது.
அதை இதை நவீனப்படுத்தி திறக்கிறேன்னு திறக்கிற அப்படி. முதல்ல சுங்க கட்டணங்களை நிறுத்த சொல்லுப்பா. ஏற்கனவே நான் ரோடு டாக்ஸி கட்டியிருக்கேன்ப்பா, என் காருக்கு 3 லட்சம். எந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு கட்டினேன்னே எனக்கு தெரியலையப்பா. அதெல்லாம் சரி பண்ண சொல்லு, உங்கள் பிரதமர்கிட்ட சொல்லி அதெல்லாம் சரி பண்ண சொல்லு. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தலைமை செயலாளர் இறையன்பு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவொற்றியூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜோதி நகரில் மழைநீர் வடிகால் பணிகள், எண்ணூர் விரைவு சாலை ரெடிமேட் கான்கிரீட் வடிகால் பணிகள் பொருத்தும் பணிகளை தலைமை செயலாளர் இறையன்பு, மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் பார்வையிட்டனர். ஒப்பந்ததாரர் பணிகளை மெத்தனமாகவும் தரமில்லாமலும் அமைப்பதால் சாரங்கள் சரிந்து விபத்து ஏற்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து தலைமை செயலாளர் ஆய்வு மேற்கொண்டு அறிவுரைகளை வழங்கினார். புதுச்சேரியில் கலாச்சார சீர்கேடு ஏற்படுத்தும் இரவு நேர மதுபான விடுதிகளுக்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என ஆளும் கூட்டணியில் உள்ள அதிமுகவின் மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இரவு முழுவதும் செயல்படும் ரெஸ்ட்ரோ மதுபான விடுதிகளில் அதிகளவில் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். இவ்விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் மின்சார தேவையில் சுமார் 9% அணுசக்தி மூலங்களிலிருந்து பெறப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறுகையில், 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் 2047ஆம் ஆண்டிற்குள் மின்சார தேவையில் அணுசக்தி ஆதாரங்களிலிருந்து சுமார் 9% மின்சாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது என்றார். வரும் 2030ற்குள் 20 ஜிகாவாட் அணுசக்தி உற்பத்தி திறனை எட்டுவது, 3வது பெரிய அணுசக்தி உற்பத்தியாளராக இந்தியாவை உயர்த்துவது ஆகிய 2 இலக்குகளுடன் அணுசக்தித்துறை செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். 12ஆம் வகுப்பு கணிதத் தேர்வில் ஒரு கேள்விக்கு விடையளிக்க மாணவர்கள் முயற்சித்திருந்தால் அவர்களுக்கு 5 மதிப்பெண்களை முழுமையாக வழங்க தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் மற்றும் ஆங்கில வழி கணித கேள்வித்தாள்களில் கேள்வி எண் 47இல் இடம்பெற்றுள்ள 2 கேள்விகளுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த கேள்விக்கு விடையளிப்பதற்கு மாணவர்கள் முயற்சித்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த கேள்விக்குரிய 5 மதிப்பெண்களை வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மாநில அரசின் இறையாண்மைக்கு எதிராக பேசி வரும் ஆளுநர் ஆர்.என். ரவி பதவியில் நீடிக்கக்கூடாது என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவர் ஏ.ஜி. மௌரியா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கும் வகையில் பேசி வரும் ஆளுநரை மக்கள் நீதி மய்யம் வன்மையாக கண்டிப்பதாகவும், மத்திய அரசு உடனடியாக ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சிஎம்டிஏ சார்பில் செயல்படுத்தப்படவுள்ள 3வது முழுமை திட்டத்தில் வடசென்னை பகுதிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். இத்திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கையேட்டினை மெரினாவில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்திய அவர் திட்டம் தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தை 2ஆக பிரிக்க வலியுறுத்தி திருவண்ணாமலையில் பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகியும் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார். பரப்பளவு மக்கள் தொகை அதிகமுள்ள மாவட்டமான திருவண்ணாமலையை மட்டுமின்றி கடலூர், சேலம், திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களையும் பிரிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் நிலக்கரி சுரங்கம் தொடங்கப்படாது என மத்திய நிலக்கரி அமைச்சர் கூறவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் அங்கே நிலக்கரி சுரங்கம் தொடங்கப்படாதுன்னு சொல்லல. மத்திய அமைச்சர் சொன்னது அந்த 3 நிலக்கரி சுரங்கமும் ஏலப்பட்டியிலிருந்து தான் எடுக்கிறோம் சொன்னார். நாளைக்கு அந்த இடத்துல என்எல்சி நிர்வாகம் அங்க வந்து நிலக்கரியை எடுக்கலாம், யாரும் தடுக்க முடியாது. அங்க நிலக்கரி சுரங்கமும் வராதுன்னு சொல்லல. அப்போ இதுக்கு வந்து எல்லா கட்சியும் வெற்றி கொண்டாடுறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இது நாங்க தான் வெற்றி, நீங்க தான் வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன வெற்றி இதுல? திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலய வளாகத்தில் உள்ள கழிப்பறையை பயன்படுத்த கூடுதலாக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலய வளாகத்தில் உள்ள கழிப்பறையை பயன்படுத்த 5 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் அவற்றை ஏலம் எடுத்திருக்கும் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் 5 ரூபாய்க்கு பதிலாக 10 ரூபாய் வசூல் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பக்தர் ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டதுடன் இனிமேல் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பங்குனி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹரோஹரா கோஷங்கள் எழுப்பியவாறு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிக்கரையில் அமைந்துள்ள திருக்குற்றாலநாதர் சுவாமி கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விநாயகர், முருகன், நடராஜர், குழல்வாய்மொழி அம்மை ஆகிய 4 தேர்களை பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். மும்பை தாராவியில் புதுப்பிக்கப்பட்ட பத்மஸ்ரீ ப. சிவந்தி ஆதித்தனார் சதுக்கத்தை மகாராஷ்டிர முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்எல்ஏவுமான வர்ஷா கேக்வாட் திறந்து வைத்தார். பத்திரிகை உலகில் ஜாம்பவானாக திகழ்ந்த பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் விளையாட்டு, கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளிலும் இமாலய சாதனை படைத்தவர். அவரது நினைவை போற்றும் வகையில் மும்பை தாராவியில் உள்ள சயான் பாந்த்ரா இணைப்பு சாலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் சதுக்கம் திறக்கப்பட்டது. இந்த சதுக்கம் தற்போது புதுப்பிக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது. இதன் திறப்பு விழா தமிழ்நாடு டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்றது. மகாராஷ்டிர மாநில முன்னாள் கல்வித்துறை அமைச்சரும் தாராவி எம்எல்ஏவுமான வர்ஷா கேக்வாட் புதுப்பிக்கப்பட்ட பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் சதுக்கத்தை திறந்து வைத்தார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டம் பந்திப்பூரில் உள்ள புலிகள் காப்பக வன சரணாலயத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்தார். தொடர்ந்து வனத்துறையினர் அணிவதைப் போலவே பிரத்யேக உடையில் கருப்பு தொப்பி அணிந்து 22 கிலோமீட்டர் தூரம் வனத்துறைக்கு சொந்தமான ஜீப்பில் வனப்பகுதியில் உலா வந்து பார்வையிட்டார். பந்திப்பூர் வனப்பகுதி மற்றும் புலிகள் சரணாலயத்தை சுற்றிப் பார்த்த முதல் இந்திய பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலம் பந்திப்பூரை தொடர்ந்து பிரதமர் மோடி நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு சாலை மார்க்கமாக வந்தடைந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆஸ்கர் விருது வென்ற பொம்மன் பள்ளி தம்பதியை பிரதமர் மோடி சந்தித்தார். தொடர்ந்து யானைகள் வளர்ப்பு குறித்து அவர்களிடம் கேட்டறிந்த பிரதமர் மோடி பொம்மன் பள்ளி தம்பதிக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். மேலும் தேசிய புலிகள் ஆணையத்தின் மூலம் சிறந்த கள இயக்குநர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிகாரிகளிடமும் மோடி கலந்துரையாடினார். குஜராத் மாநிலம் சூரத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்ற சேலை வாக்கத்தான் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பிரதமர் மோடி ஆட்சியில் G20 மாநாட்டுக்கு இந்தியா தலைமை தாங்கும் பொறுப்பு கிடைத்ததை கொண்டாடும் வகையில் சேலை வாக்கத்தான் நிகழ்ச்சிக்கு சூரத் மாநகராட்சி ஏற்பாடு செய்திருந்தது. 15 மாநிலங்களிலிருந்து 15,000 பெண்கள் இதில் கலந்து கொண்டனர். வாக்கத்தானில் பங்கேற்ற பெண்கள் நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பிரான்சில் நடைபெற்ற ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரில் இளம் இந்திய வீரர் பிரியான்ஷு ரஜாவத் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் 21 வயது இளம் இந்திய வீரரான பிரியான்ஷு ரஜாவத் டென்மார்க் வீரர் மேக்னஸ் ஜோகனேசன் உடன் மோதினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் முதல் செட்டை 21-15 என்ற புள்ளிகள் கணக்கில் பிரியான்ஷு கைப்பற்றினார். இரண்டாவது செட்டை 21-19 என்ற கணக்கில் ஜோகனேசன் வெல்ல ஆட்டம் சூடுபிடித்தது. வெற்றியாளரை தீர்மானிக்கும் கடைசி செட்டில் அதிரடியாக ஆடிய பிரியான்ஷு 21-16 என்ற கணக்கில் கடைசி செட்டை கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை தன்வசப்படுத்தினார். 7வது சீசன் TNPL கிரிக்கெட் தொடர் ஜூன் 12ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் மற்றும் TNPL நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி ஜூன் மாதம் 12ஆம் தேதி TNPL தொடர் தொடங்கி ஜூலை 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கோவையில் நடைபெறும் முதல் போட்டியில் லைகா கோவை கிங்ஸ், ஐட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதவுள்ளன. கோவையில் நடைபெறும் 2வது போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லீஸ் அணி சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை எதிர்கொள்ளவுள்ளது. மொத்தம் 28 லீக் போட்டிகளும் 4 பிளே ஆஃப் சுற்றுகளும் நடைபெறவுள்ளன. IPL தொடரில் குஜராத் அணியை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா த்ரில் வெற்றி பெற்றுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற 13வது லீக் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 204 ரன்கள் குவித்தது. பின்னர் 205 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆடிய கொல்கத்தா ரின்கு சிங்குவின் ருத்ர தாண்டவத்தால் கடைசி பந்தில் இலக்கை எட்டி 3 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. தென் தமிழகம் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். CRPF ஆட்சேர்க்கைக்கான கணினி தேர்வை தமிழிலும் நடத்த வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் K. அழகிரி தகவல். தமிழ்நாட்டிற்கு பல நல்ல திட்டங்களை செய்வதாக கூறும் பிரதமர் மோடி GST மற்றும் சுங்க கட்டணத்தை நீக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல்.
மும்பை தாராவியில் புதுப்பிக்கப்பட்ட பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் சதுக்கம். சதுக்கத்தை திறந்து வைத்தார் தாராவி எம்எல்ஏ வர்ஷா கெய்க்வாட். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள 5 பேரின் புகைப்படங்கள் வெளியீடு. தகவல் அளிப்போருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அறிவிப்பு. 7வது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடர் ஜூன் 12ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் மற்றும் டிஎன்பிஎல் நிர்வாகம் அறிவிப்பு. ஐபிஎல் தொடரின் 13வது லீக் போட்டியில் கொல்கத்தா அணி த்ரில் வெற்றி. குஜராத்தை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.